காரணமாக மறந்து போயிட்டுன்றது. காளி வெங்கட் சாரை பத்தி தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. சில நேரத்தில நானும் அவரும் காம்பினேஷன்ல நடிக்கும்போது, இவர் நடிக்கிறாரா? இல்ல எதார்த்தமா இருக்காரா? இல்ல இதுக்கப்புறம் தான் நடிக்க போறாரான்னு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ எதார்த்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அவரோட கார்கி படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன். ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட்டோடது. ஸோ இன்னும் பல உயரங்கள், இன்னும் பல படங்கள் இருக்கு. அவரு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு வேற ஒரு படத்துல புல்லட்ன்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். அங்க அது ஒன் ஆஃப் த ரோலா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இத பேலன்ஸ் பண்றாருன்னு எனக்கு சீரியஸாவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு. ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக், கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சமீபத்தில் அவங்க பார்த்த ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும், டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ண ரோலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.